ஆரியன் கதைக்களமே ரொம்ப அழகா இருந்தது. எவ்வளோ ரொம்ப நாளா ஹாலிவுட் படம் எடுக்கணும் அது பார்க்கணும் நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா இந்தியாவில் இருந்து நம்ம எதுக்கு ஹாலிவுட் படம்லாம் பார்க்கணும், இந்தியா படமே ஹாலிவுட் மாதிரி எடுக்கலாமே அப்படின்னு. ஆனால் இந்த கதைக்களம் ஒன் வரியில ஃபர்ஸ்டே சொல்லிடுறதுனால அது பிடிச்சிருந்தது. இசட்ரோ இது சீரோவுக்கு டிக்கெட் வாங்கினேன். எப்பவுமே சீட்டு மோனையில தான் இந்த மாதிரி சைக்கோபேத் படம்லாம் பார்ப்போம். ஆனால் இசட்ரோக்கு இன்டர் பிளாக்ஸ் முன்னாடி வந்து பார்க்க வச்சுது இந்த படம். அந்த விதத்தில் இந்த கதையில் என்ன இருக்குன்னா, ஒன் லைனை மட்டும் சொல்லணும்னா, சைக்கோபேத்தா செல்வராகவன் நடிச்சிருக்கிறாரு. செத்து போன ஒரு ஆளு முதல்ல சுட்டுன்னு செத்துறாரு. அடுத்த 5 நாள்ல நான் 5 பேரை சாவடிக்க போறேன்றான். இதுவே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்தது. அதை அழகா ஜஸ்டிஃபை பண்ணி முடிச்சு ஒரு சமுதாய சிந்தனையில முடிச்சது வந்து ரொம்ப அழகா இருந்தது. எல்லாரையும் ஓட விட்டாங்க. நகைலாம் வச்சிருக்கவங்க போகாதீங்க, கண்டிப்பா நகத்தை கடிச்சு கீழே துப்பிடுவீங்க. அவ்வளோ அழகா இருந்தது படம். விஷ்ணு விஷால் வந்து இப்போ நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். இன்னொன்று இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, விஷ்ணு விஷால் அவரோட பையன் பேர் வச்சிருக்கிறார் ஆரியன்னு, அந்த பேரை காப்பாத்தினாரான்ட்டு. விஷ்ணு விஷால் அவர் பையன் பேரெல்லாம் காப்பாற்ற தேவையில்ல. எந்த கான்ட்ரவர்சியும் சிக்கல்னாலே அவர் பேரே நல்லா இருக்கும், அவர் பையன் பேரை அவர் பார்த்துக்கிட்டோம். ஆனால் நல்லா இருக்கு இந்த படம். அவர் தம்பிக்குன்னு ஒரு படம் போன மாதம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன், அதுவும் நல்லா இருந்தது. இந்த படமும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை. வந்திருக்கிற 6 படத்துல இந்த படம் முன்னிலை வகிக்கும்னு நான் நம்புறேன். ஆரியத்துக்கு எதிரானது தமிழ்நாடுன்றது கரெக்டு தான் உங்க பேச்சு. பட் ஆனா இந்த படத்துல ஆரியமும் காமிக்கல, திராவிடமும் காமிக்கல. ஆரியன்ற ஒரு அவரோட பையன் பேரை வச்சு காமிச்சிருக்கிறாங்க. பட் ஆரியம்ன்றது நம்மளுக்கு தேவையில்லை. ரெண்டுமே சமத்துவமா காமிச்சிருக்கிறது கிளைமேக்ஸ்ல ரொம்ப கதைக்கு ஒட்டிச்சுன்னு தான் பாருங்க. விஷ்ணு விஷால் வந்து கம்பேக் தான் சொல்லணும். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் தம்பியை வச்ச படத்திலே கம்பேக் தான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்டா இருக்கு. அஸ் ஃபேனா டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஓகே, ஒரு தூரம் பார்க்கலாம், விஷ்ணுஷுலக்காண்டி பார்க்கலாம், எனக்கு அந்த கதைக்காண்டி பார்க்கலாம், செல்வராகவனுக்காண்டி பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேற எந்த கேரக்டர்ஸும் எனக்கு பெருசாக படலை. அது முக்கியமா போலீஸ்காரன் எதுக்கு வரான், எதுக்கு போறான், இதுக்கு அப்புறம் அது பண்றான், இது பண்றான், நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா டக்குன்னு மூவ் பண்ற மாதிரி பண்ணிருக்கலாம் இன்னும் கொஞ்சம். அதாவது நான் ரொம்ப இந்த படமே நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை பார்க்கலாம். தேங்க்யூ.